ஹாய், இன்றைக்கி லிவர் கிரேவி ஈரல் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், 2 காஞ்ச மிளகா, பச்சை மிளகா 2, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனவுடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். அடுத்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா எஃபியில் பார்க்குறவங்க பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, கரம் மசாலா கொஞ்சம், சீரகப்பொடி கொஞ்சம், மட்டன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி அடுத்து லிவர் ஆட் பண்ணிடலாம். லைட்டாக சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இப்படியே ஃப்ரை பண்ணிடலாம். அடுத்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 3 விசில் இல்லை 2 விசில் விட்டாவே போதும். ரொம்ப விசில் விட்டோன்னா குழஞ்சிடும். 2 விசில் விட்டாலே போதுமான அளவு. தண்ணியாக இருந்ததுன்னா ஒரு 5 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு ட்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இறக்கும்போது கொத்தமல்லியும் ஆனியன் போட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான லிவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.